மன்னிக்க போயிட்டே இருப்பீங்க. இன்னும் ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஒன்று சொல்கிறேன். உங்களை உதாசனப்படுத்தினவங்க, உங்களை கேவலமாக பேசினவங்க எல்லாரையுமே நீங்கள் மன்னிக்க முடியுதோ இல்லையோ, ஒரு லெவல் வரைக்கும் மன்னிக்க முயற்சி பண்ணுறோம். ஒரு சிலர் செஞ்சது வந்து ஒரு வடுக்கலாக இருக்கும், மனசில் கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, அவங்க மற்றதெல்லாம் மன்னிச்சிட்டாங்க, அவங்க பேசினது இன்னும் எனக்கு அப்படியே மனசுலேயே இருக்குது அப்படின்னா. உண்மை, அது உண்மை, நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கூட நீங்கள் அவங்கள பற்றி விரோதமாக பேசாமல், அகெயின்ஸ்டாக பேசாமல், ஒருவேளை நீங்கள் அவங்கள பார்த்தா கூட கசப்பாக காட்டாமல் நீங்கள் அமைதி காத்துருங்க, ரியாக்ட் பண்ணாமல் அமைதி காத்துருங்க. அதுவே உங்களை கொண்டு போய் மேலே உட்கார வச்சிரும். அந்த குவாலிட்டியே இன்னும் ஒரு படி தாண்டி நீங்கள் உங்களை மன்னிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது டிஃப்ரெண்ட் லெவல். அதுதான் யோசேப்பு லெவல். அப்போ எந்த லெவலுக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்குது பாருங்க. அதுதான் நான் சொல்கிறேன், அதுதான் கிரைஸ்டோடைய ரிஃப்ளெக்ஷன் நான் சொல்கிறேன். அதனால தான் நம்ம கம்பேர் பண்ணி பேசுகிறோம். அதனால தான் யோசேப்பை மட்டும் கம்பேர் பண்ணுறோம், இந்த கம்பேரிசன் கொண்டாடுறோம். வேறு யாரையுமே இந்த கம்பேரிசன் கொண்டு வர முடியாது. அப்படி ஒரு